வணக்கம். நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்ற உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது தொடர்பாக அலஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற சிறப்பு வாய்ந்த சந்திப்பு எதுவித முன்னேற்றங்களுமின்றி நிறைவடைந்தது. செங்கம்பளம் விரித்து அவரை வரவேற்ற காட்சிகளும் வீட்டு போர் விமானங்கள் அவரை வரவேற்று அவருக்கான மரியாதைகளையும் செலுத்திய காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. அவரை கைகுலுக்கி வரவேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் உலகின் வல்லரசு நாடு என்ற மதிப்பை அளித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் மிக பெரும் வல்லரசு நாடுகள் என்ற போர்வையில் இந்த மரியாதைகள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபருக்கே மிகவும் வெற்றியாக அமைந்திருந்தது. அமெரிக்க அதிபர் எதிர்பார்த்தது போன்று ரஷ்ய அதிபர் இல்லை. அதே போன்று அவர் எந்த விட்டுக்கொடுப்புகளும் மேற்கொள்ளவில்லை என்பதே ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரசித்தி வாய்ந்த சந்திப்பானது முக்கியமாக உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. ஆனால் எதிர்பார்த்தது போன்று யுத்த நிறுத்தம் சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் வெளியிடவில்லை. புட்டின் தனது கொள்கையில் எந்தவித மாற்றங்களையும் செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் தனது முடிவுகளில் உறுதியாகவே இருப்பதாக தெரிகின்றது. ஆகவே உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நீடிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ரஷ்யாவின் இலக்கு எட்டும் வரை தொடர்ந்து இடம்பெறுவதற்கான அறிகுறிகளாகவே இது அமைகின்றது. உலக நாடுகளால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சந்திப்பானது எதிர்பார்த்தது போன்று இல்லாமல் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகவும் தோல்வியான ஒரு சந்திப்பாக இது நிகழ்ந்திருக்கின்றது. இதில் ரஷ்ய அதிபருக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பாக அமைந்திருந்தது. ரஷ்யாவை ஒரு போர்க்குற்றவாளி நாடு, குழந்தைகளை கடத்துகிறார்கள், குண்டுகளை பொழிந்து ஒரு நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அங்கு மக்களை கொன்று குவிக்கிறார்கள் என்ற சர்வதேச பிடியாணைகள், போர் அத்துமீறல்கள் தொடர்பான மனித உரிமை ஆணைக்குழுவின் பிடியாணைகள் கூட இருக்கின்ற போதும் அலஸ்காவில் இடம்பெற்ற சந்திப்பானது அனைத்தையும் பொய்யாக்கி குற்றச்சாட்டுக்களை தவிடுபொடியாக்கி இருக்கின்றது. இது ரஷ்ய அதிபருக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாகவும் ஒரு வெற்றியாகவும் இது அமைந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியாக இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் உக்ரைன் தொடர்பான முக்கியமான தகவல் எதுவும் அங்கு வெளியிடப்படவில்லை. ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபரை புகழ்ந்து தள்ளியிருந்தார். அவர் ஒரு சிறந்த மனிதனாகவும், உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன் அவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் இடம்பெற்றிருக்காது என்பதையும், டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் சிறந்த மனிதர் என்றும் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றார். உக்ரைன் தொடர்பாக ஒரு சாதகமான முடிவை சில நிபந்தனைகளுடன் அதை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் மேலோட்டமாக குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் மொஸ்கோவில் அமெரிக்க அதிபரை அழைத்து பேச இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் தனது உரையை நிகழ்த்தியிருந்தார். உக்ரைன் தொடர்பாக சில நிபந்தனைகளுடன் ஒரு சாதகமான விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இது தொடர்பாக தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று அவர் சிறிய உரையை ஆற்றி சென்றிருந்தார். ஆகவே மொத்தத்தில் இந்த உக்ரைன் தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளோ, எந்த விட்டுக் கொடுப்புகளுக்கும், எந்த யுத்த நிறுத்தத்துக்கும் அங்கு இடமில்லை என்பதை இது கோடிட்டு காட்டுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் முழு நன்மைகளையும் பெற்றது ரஷ்ய அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் சில நிபந்தனைகளை வைத்திருப்பதாக, அதாவது அவர் அடிப்படை பிரச்சனைகளை முதலில் தீர்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அடிப்படை பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். அதாவது உக்ரைனை நேட்டோவில் இணைக்க முடியாது, நேட்டோ நாடுகள் உக்ரைனை விட்டு விலத்திச் செல்ல வேண்டும், உக்ரைனில் ஐரோப்பிய நாடுகள் தலையிடக்கூடாது என்பதே அவரின் அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. பழைய சோவியத் ரஷ்யாவின் இடங்களை உக்ரைனிடமிருந்து மீட்பதே அவரின் குறிக்கோளாகவும் அவரின் விடாப்பிடியாகவும் இருக்கின்றது. ஆகவே இதை ஏற்றுக்கொள்வதற்கு உக்ரைனும் தயாரில்லை. உக்ரைனை ரஷ்யாவுடன் சரணடைய நேட்டோ நாடுகள் விடப்போவதில்லை என்பது நேட்டோவின் முடிவாக இருக்கின்றது. உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடங்களை மீண்டும் உக்ரைனிடம் ஒப்படைக்க வேண்டும்.
உக்ரைன் மீது படையெடுப்பதை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்பதே இந்த நேட்டோ நாடுகளின் முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே புட்டின் தனது கொள்கையிலிருந்து எந்த விதமான மாற்றங்களையோ அல்லது எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளாது என்பது உறுதியாக இருக்கின்றது. ரஷ்யா என்பது உலக வல்லரசின் அணுகுண்டு நாடு. அது ஒரு பலமிக்க நாடு என்பதும், அவர்கள் எப்பொழுதும் மண்டியிடப் போவதில்லை, அவர்கள் எடுத்த இலக்கை அவர்கள் அடையாமல் விடமாட்டார்கள் என்பதும் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே உக்ரைன் ரஷ்யா போர் ஓய்வதற்கான வழிகள் எதுவும் இல்லை என்பதுதான் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது. முக்கியமாக நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பாரிய அளவிலான உதவிகளை செய்திருக்கின்றன. நிதியுதவிகள், ஆயுத உதவிகள் நிறைய செலவழித்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவும் நிதி, ஆயுத உதவிகள் பாரிய அளவில் உதவி செய்திருக்கின்றன. ஆகவே உக்ரைனில் ஒவ்வொரு நாடும் நிதிகளையும் ஆயுத உதவிகளையும் செய்து வருகின்றன. ஆகவே இந்த போர் முடிவதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் தற்பொழுது இல்லை. சமாதான பேச்சுவார்த்தைகளும் போர் நிறுத்தம் என்ற கதைக்கே தற்போது இடமில்லை என்பதே இங்கு தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.